ஹாய் நண்பர்களே, வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. தோற்றுனர் பேரறிஞர் அண்ணா, அதிமுக தோற்றுனர் ஐயா என்ஆர், ரெண்டு பேரும் படத்தை வச்சுக்கிட்டு எங்கிட்டு வரலாறு திரும்பும். நீ தான் திரும்பணும். எதையாவது தெரிஞ்சு வரணும்ல. காமராஜரை வச்ச யார் காமராஜர் 10 நிமிஷம் பேசு. வேலுநாச்சியாரை வச்ச யார் வேலுநாச்சியார்னு ஒரு 10 நிமிஷம் பேசு. நீ மொத்தமாவே பேச அனுமதி கேட்கறதே 10 நிமிஷம் தான் கேட்கிறேன். தெரியுமாடா? ஏய், திருச்சியில இந்த போராடல அதுக்கு கேட்கறத 15 நிமிஷம் தான் கேட்டிருக்காப்ல. அரசு இன்னொரு 5 நிமிஷம் பேசிக்கன்னு கொடுத்துருக்குது. சனிக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் மனப்பாடம் பண்ணணும், நடிச்சு பார்த்து வந்து பேசணும். அடுத்த சனிக்கிழமை சனிக்கிழமை பிக் பாஸ் மாதிரி சனங்கள் வந்து விஜய் வர்றாரு. இதுல வேற வேட்டைக்கு தான் வெளியில வருவியா? நீ வேடிக்கை காட்ட வரவனா இருக்க. நீ வேடிக்கை பார்க்க வர சிங்கம், வேடிக்கை பார்க்க வர சிங்கமா இல்ல, வேடிக்கை காட்ட வர சிங்கமா இருக்க. பெரிய எதிரிகளோட மண்ணு கட்டி நான் முன்னேறி போகும்போது வெறும் திரைக்கவர்ச்சி வச்சு மூடலாம் போது ஏறி வந்த ஒரு எளிய மகன் எங்க அண்ணன் கமலஹாசனை குறுக்க விட்டாங்க. அதை அடிச்சு முன்னேறி போகும்போது இவர் வர்றாரு. எவனாவது அவரை பார்த்துருப்பீங்க. என்னென்ன பேசுகிறாங்க பாருங்கள். இந்த தற்கூரி சீமானு நம்ம ஆள் வந்து சொல்லிட்டாப்புல தெளிவாக மாட்டல, கெட்டு போனதாக சாப்பிட மாட்டோன்ட்டு சொல்லிட்டாப்புல. ஆனால் திருப்பியும் ஒவ்வொரு மேடையிலையும் தளபதியை பற்றி பேசுகிறதே ஒரே குறிக்கோளாக வச்சுட்டு அலைகிறாரு இந்த ஆமகரி சீமான். அதுலேயும் கோபாலாபுரத்துக்கு போய் ஸ்டாலினை சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப தளபதியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பேச இந்த ஆளுக்கு தான் மைனஸ் செய்யறது தெரியல. இது அடுத்த விஷயம். இதில் வேற என்ன சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் இடிச்சுட்டு முன்னாடி வந்துட்டுருக்கேன், இவன் நடுவில் குறுக்க போந்தால் சும்மா விட்டுருவோமான்னு கேட்குறேன். இப்படி தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அரசியல் ஆரம்பித்தப்போ இப்படி தான் சொன்னீங்க, கன்னடக்காரனை உள்ளே விட மாட்டோம் நாங்கள் தான் அப்படின்ட்டு. இப்படியே ஒவ்வொரு ஆளையாக சொல்லி நீ என்ன பண்ண போகிற? நீ பின்னாடி தான் போயிட்டுருக்க போகிற. அப்படியே திருச்சியில் வந்து 5 நிமிஷம் தான் பேச அனுமதி கேட்டாரான். அரசாங்கமாக பார்த்து 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துச்சான். நீ வந்து பார்த்தியா? நாளைக்கு திருச்சியில் 13ஆம் தேதி நடக்கிற இதை பார்த்துட்டு நீ ஒன்றும் கதற போகிற.